ஹரி ஓம். இந்த யோக உபனிஷத் அண்ட் டெக்ஸ்ட் உடைய அறிமுகத்தின் 3வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புனிதமான யோக மார்க்கத்தில் உங்களுடன் இணைந்து சேர்ந்து நகர்வது எனக்கு ஒரு தாழ்மையான ஆனந்தம். யோக உபனிஷத்துக்கள் சாதாரண பண்டைய பழமையான நூல்கள் மட்டுமல்ல, உயர் சித்தத்தை ஏங்கும் உயர்ந்த ஞானத்தை தேடுபவர்களுக்கும் வெளிப்பட்ட தெய்வீக ஞான ஓசைகள் என்றே கூறலாம். அவை நமக்கு யோகம் என்பது வெறும் உடல் அசைவுகளின் தொகுப்பே அல்ல, அல்லது உடல் அசைவுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஆத்மாவில் பரமாத்மாவுடன் சேர்ந்து பயணிக்கும் கூட்டு யாத்திரை என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த புனித போதனைகள் நமக்கு சொல்லுவது ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு ஆசனமும் ஒரு அர்ப்பணிப்பு மற்றும் ஒவ்வொரு விழிப்புணர்வும் நம்முள்ளே இருக்கும் தெய்வத்தை நோக்கி எடுத்து வைக்கும் ஒரு படியாகும். உபனிஷத்துக்கள் நம்மை சஞ்சலமான மனத்திலிருந்து அமைதிக்கு, அறியாமையிலிருந்து ஞானத்திற்கும், பிரிவிலிருந்து ஒன்றிணைக்கும் வழி நடத்துகின்றன. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இந்த நமது தொடர் உரைகளில் நம் காதால் மட்டுமல்ல, நம் செவியால் மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தாலும் இந்த உபனிஷத்துக்கள் சொல்லும் கருத்துக்களை, உண்மைகளை, உயரிய ஞானத்தை கேட்போம். எப்பொழுதும் உங்களுக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த உள்ளொளி இந்த பயணத்தில் விழித்தெழ வேண்டுமென பிரார்த்தனை செய்கின்றேன். எல்லாமல்ல இறைவனும், பதஞ்சலி முனிவரும், யோக உபனிஷத் அருளிய ரிஷிகளும் நமக்கு துணை இருக்கட்டும். நன்றி மற்றும் சரணாகதி உணர்வோடு இந்த பயணத்தை நாம் ஆரம்பிப்போம். அடுத்து இந்த பயணத்தில் நாம் ஒவ்வொரு உபனிஷத்துக்களாக பார்க்க அந்த பயணத்தை தொடருவோம். முதல் உபனிஷத்தாக ஹம்சோபனிஷத் என்ற ஒரு சிறிய உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அடுத்த நம்மளுடைய பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாக உபனிஷத் என்றாலே வேதாந்தம் என்று பொருளாகும். வேதத்திற்கு கடைசியில் அந்தமாக இருப்பது வேதாந்தம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அந்த வேதாந்தத்தை, அந்த உயரிய ஞானத்தை சொல்லுவது உபனிஷத்துக்கள் ஆகும். நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.